சும்மா விளையாட்டுக்கு சொன்னது நீங்க வந்து தவறா புரிஞ்சிட்டீங்க, மன்னிச்சுக்கங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்களாம் பாத்தீங்களா? ஏதோ ஒன்று பேசுவேன் பண்ணுவேன். ஆமாங்க, ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியமா தான் நீங்க உடம்பு நாங்க மட்டும் உடம்பு குறைச்சா போதும், அடுத்து இங்க குறைக்க செய்ய ஆரம்பிக்கிற அப்படின்னா அதை வந்து நீ செஞ்சுட்டு போயிட்டே. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, பாப்பா என்ன வீடியோன்னு சொல்லிடு. நாங்க போட்டிருந்த வெயிட் லாஸ் வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்திருந்தீங்க. நிறைய பேர் அந்த கமெண்ட்லயே வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. அவங்களோட வெயிட் லாஸ் பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க. எதுக்காக இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அக்கா நீங்க என்ன வந்து ஒரு பொருள் மெயினா சாப்பிடுறீங்க, எதை சாப்பிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சது, அதை வந்து எங்களுக்கு ஒரு வீடியோவா போடுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு வீடியோ நாங்க போட்டிருந்தோம். அதுல வந்து நிறைய பேர் வந்து இல்ல இந்த ஒரு பவுடராட்டு நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. அதுல வந்து நீங்க ஹெர்பல் லைஃப்ல பவுடர் வாங்கி சாப்பிடுறீங்க, மாத்திரை வாங்கி சாப்பிடுறீங்க, அது ஒரு மேஜிக் பவுடரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் விளக்கமா நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு சொல்லி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பவுடர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து பவுடர் இல்லைங்க, அது வந்து உண்மையாவே கோதுமை மாவு. அதனால கோதுமை மாவை பத்தி சொல்லியிருந்தா, அதுல வந்து இவர் இடையில என்ன பண்ணிட்டாருன்னா, ஜாலியா வந்து அது வந்து ஒரு பவுடருங்க, ஒரு மேஜிக் பவுடரு, என்னது சீக்ரெட் பவுடரு, அந்த மாதிரி வந்து இவர் சொல்லிட்டாரு. ஜாலியா பேசிட்டாரு. நான் எப்பவுமே வீடியோ எடுக்கிறப்பவும் சரி, வீடியோ பண்றப்பவும் சரி, நாங்கள் காமெடி வீடியோ பண்ணுறப்பவும் சரி, நான் விளையாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசுவேன் பண்ணுவேன். ஆனால் அந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் முழுசாக, இது வந்து கோதுமை பவுடர் தாங்க, இல்லைங்கன்னு சொல்லியிருந்தேன் நாங்கள். அதை வந்து நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சுட்டு வந்து இல்லை இவங்க வந்து இதனால எல்லாம் உடம்பு குறையல, இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி வேற பவுடர் எடுத்து அவங்க சீக்கிரட்டாக டப்பாவில் வச்சு சாப்பிட்டுருக்காங்க, அந்த உடம்பு கடன் குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு தவறான புரிதலுக்கான ஒரு வீடியோவை விளக்கமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டான் இந்த ஒரு வீடியோ. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி சாப்பிட்டுக்கிற சாப்பாட்டை வந்து குறைச்சிட்டேங்க. அப்புறம் தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல, அதை வந்து கட் பண்ணிட்டேன். தண்ணி நிறைய குடிக்கிறது, நல்ல தூக்கம், அப்புறம் கொஞ்சம் வந்து நடைப்பயிற்சி, இதையெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுங்காட்டி தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து கிடைச்சது. எந்த ஒரு பவுடரும் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து எதுவுமே குறைக்கலைங்க. இதுதான் வந்து உண்மைங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை வந்து தவறாக புரிஞ்சுங்களுக்காக இந்த நான் வீடியோ வந்து சொல்கிறேங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேங்கன்னா, இப்போது அப்படி ஒரு பவுடர் இருந்தால் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னத்தை போய்ங்க, இத்தனை விஷயம் சொல்கிறப்ப அந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல மாட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி குடிச்சு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இதாயிருச்சு, இன்னும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு சொல்லலாம், தெரியட்டும், அந்த மாதிரி தான் நினைப்போம். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவும் இல்லாமல் இன்னொன்று கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்போ இன்னொன்று கேட்டிங்கன்னா, அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம அவங்களை மதித்து பதில் சொல்லணுமா இல்லைங்களா? அதனால தான் நாங்கள் வந்து இல்லை இது வீடியோ போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறது, வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஒரே இன்னொன்று தெரியுங்களா, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். அப்படி சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து இல்லை நாங்கள் மட்டும் உடம்பு குறைச்சா போதும், அடுத்து இங்கே குறைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நான் நினைக்கிற ஆளும் கிடையாதுங்க. யான் பெற்ற இன்பம் வையகம் பெறட்ட மாதிரி அது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் வந்து எந்த ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைச்சிடாது. நான் வந்து படிப்படியாக இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்து, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்ததுக்காகத்தான் இந்த ஒரு பலன் எனக்கு கிடைச்சிருக்குது. இதுதான் வந்து மெயினான காரணமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வந்து நாங்கள் ஒரு பவுடர்னு சொல்லி, அதாவது பவுடரே இல்லைங்க, அது பவுடர் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னது நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சிட்டீங்க, மன்னிச்சுக்கங்க. நான் வந்து விளையாட்டாக சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க, மன்னிச்சுக்கங்க. அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் எத்தனையோ தடவை, மாமா கம்முனுருமா தேவையில்லாமல் வேற ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லி. இல்லை பாப்பா சொல்லுச்சு, நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் போடுறது வந்து குறும்புத்தனம் நிறையா பண்ணுவேன், இதில் கம்மியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் காமெடி வீடியோக்கெல்லாம் பயங்கரமாக குறும்பு பண்ணி பயங்கரமாக எங்கள் பாப்பாவை கலாய்ச்சிட்டு இருப்பேன். பயங்கரமாக நாங்கள் அதான் சொல்கிறீங்களா, வீடியோ எடுக்கிறப்பவே நான் சிரிச்சிட்டு தான் சந்தோஷமாக வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். அதனால் அதே மாதிரி தான் நான் அது கலாய்ச்சி வீடியோ எடுத்து அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு. நீ வந்து எந்த ஒரு கன்ஃபியூஸும் ஆகிக்க வேணாங்க. நான் வந்து காமிச்சது வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து பெண்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட்றீங்க, நான் வந்து மெயினாக சப்பாத்தி சாப்பிட்டு தான் உடம்பு குறைச்சேன்னு சொல்லியிருந்தேன். சப்பாத்தி சாப்பிட்றீங்க, சப்பாத்தி வந்து சாப்பிட்றீங்கன்னா அது எந்த டைமில் சாப்பிட்றீங்க, இன்னொன்று அளவு எப்படி போடுவீங்க, 2 சப்பாத்தினா அதுக்கு எவ்வளவு வந்து போடுவீங்க, அந்த வந்து ஒரு வீடியோவை எங்களுக்கு போட்டு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான தான் அந்த வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். அதில் இவர் விளையாட்டாக வந்து சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு சீக்ரெட் பவுடருங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 2-3 பேர் நிறைய பேர் கேட்டாங்க, இல்லைங்க அது வந்து நிஜமான சீக்ரெட் பவுடர் தான், அவங்க ஏதோ வந்து ஹெர்பல் லைவ்ல பவுடர் வாங்கி இல்லை மாத்திரை பவுடரா பண்ணி வாய் நிற்காம
சொன்னது தப்பா போச்சு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அது வந்து நார்மலா இப்ப நம்ம வந்து வீட்ல வந்து கோதுமை மாவு இருக்குங்க. அதாவது ரேஷன் கடையில போடுறாங்களா கோதுமைங்க. அதை வந்து அரைச்சு பவுடர் பண்ணி அதை எடுத்து வச்சு சப்பாத்தி சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேங்க. இன்னொன்னு மெயினா பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டா உடம்பு குறையவே குறையாது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து அளவையும் மாத்தணும். நம்மளுடைய சாப்பாட்டு முறையும் வந்து மாத்தணும். அப்பதான் மெயினா நம்மளுக்கு குறையும். நாங்க ஆல்ரெடி வீடியோல சொல்லிக்கிறோம். இருந்தாலும் திருப்பி சொல்றோம். ஏன்னா நீங்க மறுபடியும் வந்து ஏதோ கேட்பீங்கல்ல, அக்கா சப்பாத்தி மட்டும் இல்லைங்க. சப்பாத்தி மட்டும் எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் நாம வந்து எந்நேரம் நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒன்னா காலையில இல்லைன்னா சாயந்தரம் இந்த 2 நேரத்துல ஏதாவது கொஞ்சனாச்சும் நம்ம ஒரு அரை மணி நேரம்னாச்சும் வந்து நம்ம நடக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். நல்லா தூங்கணும். எந்த ஒரு மனக்கவலை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் தேவையில்லாம அடிக்கடி இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்களும் பாத்தீங்களா? இப்ப என்னுடைய கவனம் எங்க போகுது பாத்தீங்கல்ல. நான் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எடுத்து பாத்துட்டேன். பாக்கெட்டுக்குள்ள கல்கண்டு இருக்குது எனக்கு தெரியல. என்னடா ரொம்ப கட்டியாடு தெம்படுதுன்னு பார்த்தா இப்படித்தான் ஏதோட பண்ணிட்டு இருப்பாரு. இதை வந்துதான் அந்த மாதிரி அதுலயும் பண்ணிட்டாருங்க. அதனால நீங்க எந்த ஒரு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. கோதுமை மாவத்தா பவுடரா அரைச்சு நாங்க வச்சிருந்தா அதைத்தான் இவர் வந்து பவுடர்னு சொல்லிட்டாரு. அது நிறைய பேர் கேட்டாங்க. அவங்க மேல தப்பு கிடையாது. ஏன்னா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தோணும். எங்களுக்கா இருந்தாலும் இப்ப இன்னொருத்தவங்க வீடியோ பாக்குறேன்னா இல்ல அவங்க வந்து அதை சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்னு வைத்து இந்த அண்ணா சொல்லிக்கிறாரு, அப்ப அதுல ஏதோ இருக்கும். ஆமா அதுதான் உண்மை. அதனாலதான் இந்த அக்காவுக்கு சடச்சான்னு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நாங்களா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்போம். நீங்க கேட்டதுல தப்பே கிடையாதுங்க. நிறைய பேர் அதை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அவங்களுக்காகவும் மற்றவங்களுக்கான இந்த ஒரு விளக்கமான வீடியோ தான். இந்த வீடியோவிலையும் சரி அந்த வீடியோவும் சரி எல்லாமே உண்மையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாம வந்து எப்படி ஆரோக்கியமா கொண்டு வந்து உடம்ப குறைச்சோமோ. ஆமாங்க, ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியமா தான் நீங்க உடம்பு குறைக்கணும். ஏன்னா நீங்க வந்து அதாவது நீங்க சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டா உடம்பு குறையும். ஆனா உடம்புல எந்த சத்து இருக்காது. அப்புறம் என்ன ஆகி போயிரும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு 1.5 மாசத்துக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 2வது மாசம் 1.5 மாசம் முடிஞ்சு 2வது மாசம் நீங்க ஆஸ்பத்திரி போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சப்பாத்தி சாப்பிட்டாலும் அதுக்கு உண்டான சைடிஷ், அதாவது அது குழம்புக்கு பதிலா அதாவது அதுக்கு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா காய்கறி எடுத்துக்கணும். அதே மாதிரி காலையிலையும் சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, மத்தியானம் சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி எடுத்துக்கங்க. நைட்டு டைம் வந்து உங்களுக்கு அதான் நைட் டைம் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சாப்பாட்டை குறைச்சிட்டு காய்கறி எந்த அளவுக்கு மேலே ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பும் குறையும், உடம்புல சத்துவம் இருக்கும், நல்லா இருக்கு உடம்பு. இவர் வந்து ஏன் இதை சொல்றாங்க, ஏக்கா நீங்க தானே உடம்பு குறைச்சிங்க, இவர் ஏன் சொல்றான்னு பாத்தீங்கன்னா இது மெயின் காரணமே இங்கதான் இருக்குது. நான் தான் சுவிட்சே இருக்குது. சுவிட்ச் பட்டாதான் இங்க ஆன் ஆகும். என்னன்னா இவர் வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு இவர் நிறைய விஷயம் சொல்லி ஃபாலோ பண்ணி சொன்னாங்க தான். இன்னொன்று நான் கூட வந்து முடப்பட்டுட்டு இதை போய் செய்கிறத போ அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இதை பண்ணி தான் ஆகணும். இன்னும் காலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணி குடிக்கிறியா, குடிச்சியா? இவர் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் கேட்பார் குடிச்சியா இல்லை அப்படின்னு. இல்லைம்மாம்மா லேட் ஆகிடுச்சு சாப்பாடு செஞ்சா உடனே போய் வச்சு கொடுத்து போட்டு இந்த குடிச்சு போட்டு தான் நீ மற்ற வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி டைப்பான ஆளுங்க இவர். ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது செஞ்சாகணும், கடைப்பிடிக்கணும், கடைப்பிடிச்சாகணும். ஒன்னா நீ ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிற ரொம்ப முக்கியம். செய்ய ஆரம்பிக்கிற அப்படின்னா அதை வந்து நீ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இடையில நிப்பாட்டக்கூடாது. அப்படி இடையில நிப்பாட்டுற மாதிரி நீ அந்த விஷயத்தை செய்யாத விட்டுரு அப்படின்னு சொல்லி இவரோட இது வந்து அப்படித்தாங்க. அதனாலதான் இதை நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் மெயினான காரணம் இதுலயே மறுபடியும் நான் திரும்ப சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெயினா வந்து வேற பயந்துக்கு வராங்கப்பா. ஆரோக்கியமான உணவை எடுத்துக்குங்க. என்னுடைய ஆரோக்கியமான உணவை காய்கறி, கீரை, அப்புறம் சுண்டல், பச்சைப்பயிறு, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, அப்புறம் கம்பு இதெல்லாமே ஊற வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணும் போது இந்த மாதிரி சாப்பிடுங்க. டீ, காஃபி, பால். அதாவதுங்க நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்றப்ப சாப்பாடு பார்த்தோம்னா நம்மளுக்கு சாப்பிடலாம் என்ன வரும். ஆனா இதை கடைப்பிடிங்க, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வராது. கண்டிப்பா வரவே வராது. அவங்களே சாப்பிட்டு இருந்தாலுமே சாப்பிட்டு தான் இருக்கிறேன் சரி போ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அவங்களே கொடுத்தாலும் வாங்கிக்கலான்னு தோணாது, நம்மளுக்கு சாப்பிடலான்னு தோணாது. அதனால இதுதான் எங்களுடைய வந்து உண்மையான பவுடர் வந்து நாங்க விளக்கமா உங்களுக்கு சொல்றோம். அது சீக்ரெட் பவுடர் இல்லைங்க, கோதுமை பவுடர், ரேஷன் கடையில வாங்குற கோதுமை மாவு தான். அதை தான் அரைச்சு நான் சப்பாத்தியே சாப்பிட்டு இருக்கிறேன். அதனால வந்து யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நம்ம வெயிட் லாஸ் பத்தி இருந்தாலும் சரி, எங்களை பத்தி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க அந்த வீடியோவை கண்டிப்பா கொடுப்போம். மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். மோட்டிவேஷன்
சரிங்களா? அது பண்ணிட்ட மறந்துடாதீங்க சரிங்களா? ஆமாங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நன்றி, வணக்கம்.